மல்லி இங்கே மல்லி வெண்பா ரூமில் உட்காந்து வெண்பா கிட்ட பேசி தூங்க வச்சுறாங்க. தூங்க வச்சுட்டு வெண்பா பக்கத்தில் உட்காந்து வெண்பாவை தடவி கொடுத்துட்டே பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக விஜய் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தார். தான் பொண்ணு தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். அது இன்றைக்கி ஒரு வழியாக நிறைவேறிச்சு. இனிமே விஜய் கண்டிப்பாக வெண்பாவை நினச்சி ஃபீல் பண்ணவே மாட்டார் அப்படின்னு இங்கே நம்ம மல்லி வெண்பா தலையை கோதி விட்டுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. அப்போது அங்கே வந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் சேர்ந்து மல்லியை வேணுன்னு வம்புக்கு இழுக்கிறாங்க. மல்லியும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் ரஞ்சிதா இங்கே மல்லி சொல்கிறதையும் கேட்கறதாவே இல்லை. சும்மா நீ இந்த வீட்டில் சொத்துக்கு ஆசைப்படாதானே இந்த வீட்டில் இருக்க, இங்கே பாரு நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இது எங்கள் சொத்து புரியுதா, அதை அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நாங்கள் தாரை பார்த்து கொடுத்துட மாட்டோம். நீ என்ன நினச்சாலும் சரி, என்ன பிளான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த சொத்தை அடைய உன்னை விடவே மாட்டோம் அப்படின்னு மல்லியை பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க. மல்லியும் லெவலுக்கு மேலே போனதும் கடுப்பாயி, இங்கே பிறஞ்சுதா நான் ஒன்றும் சொத்துக்கோ பணத்துக்கோ இந்த வீட்டில் இல்லை. நான் வெண்பாவை என் பொண்ணாக நினைக்கிறேன். அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது. தயவு செஞ்சு தேவைலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு மல்லி, நாங்கள் ஒன்றும் கிளம்புறதுக்கு வரல, உன்னை கிளப்போடு தான் வந்திருக்கோம். நல்லா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த கோர்ட்டு தீர்ப்புங்கிறது இன்னும் 3 மாதம் வரைக்கும் அது ஸ்டேபிளாக இருக்காது. அதை மட்டும் நான் புரிஞ்சுக்க. எப்போ வேணாலும் இந்த தீர்ப்பு கேன்சல் ஆகலாம். வெண்பாவை திரும்பவும் கதிரேசன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வேலையை நாங்கள் செய்யணும் அப்படின்னா நீ தாராளமாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ வெண்பா திரும்பவும் விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடுவாளா அப்படின்னு கேட்க உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் வெண்பா விஜய் விட்டு பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா மல்லி ஒன்று விஜய் கிளம்பிட்டானா, அப்படி இருக்கும்போது நீ இப்போது கர்ப்பமாக இருக்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பொய் சொன்னால் போதும். அப்போது உனக்கும் விஜய்க்கும் பிறக்கிற குழந்தைய தான் நீ நல்லபடியாக பார்த்துப்ப. அப்போது இந்த குழந்தைய நீ பார்த்துக்க மாட்ட. அதை ஒரு காரணமாக வச்சு கதிரேசன் மாமாட்ட சொல்லி நான் திரும்ப ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவேன். அந்த பிரச்சனை மூலயமா திரும்பவும் விஜய்கிட்டேருந்து வெண்பாவை பிரித்து கதிரேசன் கொடுக்கறதுக்கு எல்லா விதத்துலேயும் சட்டத்தில் இடம் இருக்குது. அதுக்கான வேலையை நான் போய் பார்க்கவா அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லவும் இங்கே மல்லி ஒன்று, ஐயோ வேணாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, பாவம் விஜய் வெண்பா இல்லாமல் துடிச்சு போயிடுவார். அவர் வெண்பா மேலே உயிரே வச்சுருக்காரு. தயவு செஞ்சு அப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிடாதீங்க, வேணாம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே மல்லி சொல்கிறாங்க. மல்லி சொன்ன உடனே இங்கே ராஜி, அப்படியா மல்லி, ஒரு பிரச்சனை இல்லை மல்லி, நான் சொல்கிறத நீ கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ சொல்கிறத நான் செய்கிறேன். நான் நீ இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு பிடிக்கல, அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த வீட்டை விட்டு ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உடனே மல்லி, என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம், நான் உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணவே இல்லையே, நான் பட்டுக்கு அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்து வெண்பாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை அதுக்கு மட்டும் அனுமதிங்க அப்படின்னு இங்கே மல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி, இங்கே அப்புறம் மல்லி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா வெண்பாவையும் விஜயும் நிம்மதியாக வாழ்கிறத நான் விட்டுருவேன். அப்படி நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போகலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெண்பாவை கதிரேச மாமா கூட நானே சேர்த்து வச்சுருவேன். அப்புறம் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லி அந்த பழைய தூக்கி உன் மேலே போட்டுருவேன். அப்புறம் விஜய் என்ன பண்ணுவான், வெண்பா போன சோகத்தில் ஒன்று பயங்கரமாக திட்டி அசிங்கப்படுத்தி அவனே வீட்டை விட்டு துரத்தி விடுவான். இதில் உனக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நீயே அந்த வீட்டை விட்டு போயிட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் வெண்பாவை விஜய்கிட்டேருந்து பிரிக்க மாட்டேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லவும் இங்கே மல்லி ஒன்றே பயங்கரமாக அழுகிறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஸோ நாம் இந்த வீட்டில் இருந்தால் வெண்பாவோடைய நிம்மதி கட்டிவிடும், விஜயோட நிம்மதியும் கட்டிவிடும். அப்போது நாம் இந்த வீட்டோட போயிட்டோம்னா வெண்பாவும் விஜயும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி ஒன்று, சரி நானே இந்த வீட்டோட போயிடுறேன் அப்படின்னு மல்லி பேக் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் இங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது இங்கே கொஞ்ச நேரத்தில் வெண்பா தூங்கி அஞ்சு வெளில வராங்க. வெளில மல்லிமா காணும் தேடுறாங்க. தேடிட்டு கீழே வராங்க. ஹாலில் பார்த்தா நம்ம ராஜீவ் ரஞ்சிதாவும் சோஃபாவில் பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு ரொம்ப தைரியமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குற வெண்பா, சித்தி மல்லியம்மா எங்க அப்படின்னு கேட்டோடனே, மல்லியம்மா இனிமேல் கிடையாது, இந்த வில்லியம்மா தான் உனக்கு புரியுதா, போயிட்டு ஒழுங்கா தூங்கு, இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துக்க போகிறேன். ஏன் மல்லியம்மா எங்க, மல்லியம்மாலாம் வீட்டோடு போயிட்டா, இனிமேல் வரமாட்டா புரியுதா, போயிட்டு படுப்போ அப்படின்னு இங்கே ரஞ்சிதா சொல்லவும் உடனே வெண்பா அழுதுகிட்டே வெளியே வராங்க. வெளியே நின்று வாசலில் போய் பார்க்குறாங்க, எங்கே மல்லியம்மா காணும் அப்படின்னு அழுகுறாங்க. அப்படின்னு பார்த்து கேட்டா விஜய் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரவும் விஜய் காரை பார்த்துட்டு வெண்பா நவுந்துக்கிறாங்க. விஜய் போய் கார் நிப்பாட்டிட்டு, வெண்பா
என்னாச்சுமா, ஏன் வாசல்னு அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு போய் கேட்க வெண்பாவனே, டாடா ஏன்டாடா மல்லியம்மா வீட்டு விட்டு வெளியே போக சொன்னீங்க? என்ன வெண்பா சொல்கிற? நான் இப்போ தான் செல்வம் வீட்டுக்கே வரேன். என்னாச்சு மல்லியம்மாவுக்கு? மல்லி எங்கே? தெரியலடாடா. மல்லி என் கூட தான் ரூமில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா மல்லியம்மா காணோம். அதான் ஏஞ்சி சித்திகிட்ட கேட்டேன். சித்தி அத்தையும் கேட்டதுக்கு மல்லியம்மா வீட்டோடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனடா மல்லியம்மா போனாங்க? நீ ஏன்டா விட்டீங்க? எனக்கு மல்லியம்மா வேணும்டாடா. மல்லியம்மா என்னால் இல்லாமல் இந்த வீட்டிலனால இருக்க முடியாதுடாடா. ப்ளீஸ் டாடா, மல்லியம்மா போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க டாடா, போங்க டாடா அப்படின்னு இங்கே வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே விஜய் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஹாலில் ரஞ்சிதாவும் இல்லை, நம்ம ராஜுவும் இல்லை. ஏன்னா விஜய் வராங்க தெரிஞ்சு 2 பேரும் ரூம் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வெண்பா வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. வெண்பா உள்ளே வா வெண்பா, எதாக இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். இல்லைடாடா, நான் மல்லியம்மா இருந்தால் மட்டும் தான் வீட்டில் வருவேன், இல்லை வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே விஜய் நேராக கிளம்பி வெண்பா அடிச்சுட்டு காரில் மல்லியை தேடி போகிறாரு. பார்த்தா மல்லி அழுதுகிட்டே ஆட்டோட கிடைக்காம பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. அதை விஜய் பார்த்ததும் நேராக காரை போய் மல்லிகிட்ட நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி விஜய் போயிட்டு, மல்லி எங்கே மல்லி போகிற? எதுக்கு இப்போ வீட்டை விட்டு போகிற? என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை மல்லி அப்படின்னு இங்கே விஜய் கேட்குறாங்க. மல்லி அழுதுகிட்டு எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. வெண்பா ஓடி போய், மல்லியம்மா ஏன் மல்லியம்மா என்னை விட்டு போகிறீங்க? என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? சொல்லுங்கள் மல்லியம்மா, நீங்கள் எல்லாமே நடந்த வீட்டில் இருக்க முடியாது மல்லியம்மா. அதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் வீட்டை விட்டு போகிறீங்கன்னா அப்போ என்னை பிடிக்கலையா மல்லியம்மா? ஏன் மல்லியம்மா என்னை பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னு வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. வெண்பா அழுவதை பார்த்த மல்லி டக்குன்னு ஒரு நிமிஷம் அப்படியே மனம் உருக்கி போய், ஐயோ வெண்பா அழாத வெண்பா, நான் நீ நல்லா கொண்டு தானே நான் வெளியே வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வெண்பா அழுகுற? நீ அழக்கூடாது வெண்பா, நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டோடு வெளியே வந்தேன். நீ அழாத வெண்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜய், என்ன மல்லி சொல்கிற? வெண்பா சந்தோஷமாக இருக்கணும்னு நீ அந்த வீட்டோடு வெளியே வந்தியா? ஏன் மல்லி உனக்கு புரியாதா? வெண்பா நான் 2 பேருமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா நீ அந்த வீட்டில் இருக்கணும் மல்லி. அந்த வீட்டை விட்டு நீ வந்துட்டனா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, உடனே மல்லி அப்படியே பேசாமல் அழுகுறாங்க. விஜய் ஒன்று, இங்கே பாரு மல்லி, நான் உன்னை புரிஞ்சிக்காமல் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கி நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சொல்லு மல்லி, எதாக இருந்தாலும் சொல்லு, கண்டிப்பாக நான் அதை சரி பண்ணுவேன், சொல்லு மல்லி அப்படின்னு விஜய் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. வெண்பாவும், சொல்லுங்கள் மல்லிமா, என்னாச்சு மல்லிமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, உடனே மல்லி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் விஜயும் வெண்பா 2 பேரும் செம சாக்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லி நீ காரில் ஏறு. இல்லை விஜய், நான் வரல, நான் போகிறேன். என்னால் உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் வெண்பாவுக்கும் பிரச்சனை வேணாம். நீங்களும் வெண்பாவும் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் இருங்க. நான் வந்தால் தேவை பிரச்சனை தான் வரும் அப்படின்னு மல்லி சொல்லவும், விஜய் ஒன்னே, மல்லி நீ காரில் ஏறுன்னு சொன்ன அப்படின்னு மல்லி ஏற்றிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே ரஞ்சிதா அப்புறம் ராஜி 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியும் விஜய் வந்து நம்மள்ட்ட கேட்பான். கேட்கும்போது மல்லியை பற்றி அதை தப்பாக சொல்லி மல்லி வீடு போயிட்டான்னு விஜய்கிட்ட ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவோம். அப்போ தான் விஜயும் மல்லி மேலே கோவப்பட்டு மல்லியை போய் கூப்பிட மாட்டான். ஆக மொத்தத்தில் மல்லினுமே இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் உள்ளே போனதும் கூப்பிட்றாரு, அக்கா அக்கான்ட்டு. பார்த்தா ராஜு ரஞ்சிதாவும் வராங்க. வந்ததும் இங்கே மல்லி நிற்கிறாங்க. மல்லியை பார்த்து 2 பேரும் செம்ம ஷாக்காக வராங்க. ஷாக்காகி நிற்கவும் இங்கே விஜய் கேட்குறாரு, அக்கா எதுக்கு மல்லி வீட்டோட வெளியே போக சொன்னேன் சொல்லுக்கா அப்படின்னு கேட்க, நான் எங்கே விஜய் சொன்னேன், நான் அவள்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லைடா, நான் அவள்கிட்ட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இங்கே மல்லி ஒன்று, விஜய் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை, நான் வேணா வெண்பாவளத்தை சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு வெண்பாவள் சத்தியம் பண்ணுறாங்க மல்லி. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு எல்லாமே புரியுது. வெண்பா மேலேயே ராஜ் சத்தியம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு. உடனே இங்கே விஜய் செம்மையாக கோப்படுறாரு. அக்கா திரும்ப சொல்கிறேன், இதுதான் உங்களுக்கு கடைசி. திரும்ப திரும்ப நீங்கள் மல்லி வாழ்க்கை தலையிட்டு மல்லியை கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷன் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கே நடக்கும். நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, தேவையில்ல பிரச்சனை பண்ணிருக்காதீங்க. மல்லிகிட்ட இனிமேல் இந்த வீட்டில் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, அதுக்கப்புறமா அவங்க யாருமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி நீ யார் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லியும் வெண்பாவும் அழைச்சிக்கிட்டு விஜய் மாடிக்க போகிறாரு. ராஜியால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த மல்லி என்ன சொல்லியிருப்பா, எதனால் விஜய் இவ்வளோ கோவப்படுறான், ஒருவேளை நம்ம சொன்ன இடத்தையும் மல்லி விஜய் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ராஜி வம்சம் பயந்து போய் நிற்கிறாங்க. ரஞ்சிதா உடனே, என்ன மல்லிமா இப்படி பேசி போகிற மாமா, பார்த்தீங்களா அந்த மல்லியை என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் ராஜிமா சொல்கிறேன், அந்த மல்லியை வீட்டில் வச்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தான் கெட்ட பேர், நமக்கு தான் அசிங்கம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ராஜி உடனே, ரஞ்சிதா கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எனக்கே என்ன நினச்சுன்னு ஒன்றும் புரியல, நீ வேறு லப லபன்னு கத்திட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாரு,
பொறுமையாரு, என்ன ஆச்சுன்னு யோசிப்போம், யோசிச்சு அந்த மல்லிக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு ராஜி தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.